பாராட்ட வேண்டிய விஷயம். தைரியமாக எல்லா தரப்பு மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைச்சர்களை அவர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக 8 பேர் வந்து தலித் அமைச்சர்களை கொடுத்துருக்காரு. ஏன்னா சமூக நீதி, தலித்துவம் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் திமுகவில் வந்து அமைச்சர் ஒரு பதவின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தலித் சமூகம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். முக்கியமாக இடைநிலை ஜாதிகள் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோசிக்காமே பண்ணது ஒரு புதுவிதமான ரத்தத்தை வந்து தமிழ்நாட்டில் பாய்ச்சிருக்கு. பிராமணர்கள் வந்து ஒரு தீண்டத்தகாதவர்களாக வச்சிருந்த இந்த ஒரு தமிழ் அமைச்சர்களை 2 பிராமணர்களுக்கு வந்து விஜய் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம நிச்சயமாக பாராட்டணும். சாதி, மதம், இனம் தாண்டி விஜயன்ற வசீகரத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் எவன் எந்த தொகுதியும் கூட தெரியாமல் வந்து போட்டிருக்கோம். பட் இது வந்து கி வீரமணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. ரேப் பண்ணவன், கொள்ளையடிச்சவன், ஊருக்கு காசு உடையில போட்டவன், பலவிதமான கிரிமினல் கேஸ் இருக்க அமைச்சரான போதெல்லாம் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் 2 பிராமணர்கள் ஆகிட்டாங்க, கொஞ்சம் மிகவும் குதிக்கிறாரு. ஸோ இவங்களை வந்து விஜய் சரியான இடத்துல செக் வைக்கணும். ஏன்னா ஒரு நல்லாட்சி தர வரும்பொழுது நிறைய விதமான எதிர்ப்புகள் வரும். இப்போ இவர் கூட்டணிக்குள்ளேயே திமுக சாயலில் வந்திருக்க கட்சிகள் ஒரு அமைச்சர் பதவிக்காக சேர்ந்துருக்கலாம். பட் நாளைக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்க்கிறது, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் வந்து இந்த மாதிரி பிராமணர்கள் எதிர்க்கிறது, சனாதன தர்மம், இதையே சொல்லிட்டு இருந்தா ஒரு பீரியடுக்கு மேலே நிறைய ஆட்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச பிராமணர்களே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சாதி பார்க்காம தாவைக்கு வரணும்னு நினச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து நம்ம நெகட்டிவாக ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். எந்த சாதியும் முன்னாடி நிற்க வேணாம், பின்னாடி நிற்க வேணாம். திறமைக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து அமைச்சர்களாக்குறது இன்றைக்குமே நல்ல விஷயம். ஏன்னா எந்த ஒரு சாதியுமே தீண்டத்தகாததும் கிடையாது, எந்த ஒரு சாதியுமே போற்ற தகுந்ததும் கிடையாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன்.